வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி. இன்றைக்கி நான் பார்க்க போகிற சாப்டர் என்னென்னா வவல்ஸில் செகண்ட் பார்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் வந்து நம்ம முந்தினவே நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். அதாவது லாங் வவல்னு சொல்லுவோம். அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வவல்னால் என்னது, வவல் எத்தனை டைப் உங்களுக்கு இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக அதில் போட்டிருப்பேன் உங்களுக்கு நான். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஷார்ட் வவல்குள்ளே வாங்க. ஸோ இதில் செகண்ட் பார்ட் என்னன்னா ஷார்ட் வவல். ஷார்ட் வவல்னால் ஒன்றும் இல்லை, சவுண்ட் எல்லாமே லைட்டாக கேட்கும். ஸோ நார்மலாக வவல்ஸ் என்னென்ன பார்த்தோம், நம்ம ஆ, ஏ, இ, ஓ, ஊ இதெல்லாம் நம்ம வவல்ஸாக பார்த்தோம். அது எல்லாமே ஆ, ஏ நெடிலாக வருது உங்களுக்கு. ஸோ அது என்னது, டார்க் வவல், அதாவது லாங் வவல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்குறது ஷார்ட் வவல். ஷார்ட் வவல்னா ஆ, ஏ, இ, ஓ, ஊ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ லைட்டாக கேடுச்சுன்னா லைட் வவல், டார்க்காக கேடுச்சுன்னா டார்க் வவல். ஓகேங்களா? இப்போ நான் பார்க்கறதுனா ஷார்ட் வவல், அதாவது லைட்டாக கேட்கறது. இதுக்கு ஃபார்முலா இருக்குது, லாங் வவல் மாதிரி ஃபார்முலா இருக்குது. தட் பென் இஸ் நாட் மச் குட். ஓகேங்களா? தட்டுனா ஆ ஒன்று எடுத்துக்கோங்க, பென்னா ஏ, ஈஸ்னா இ. ஸோ இந்த மூணுமே டாட் வவல். ஓகேங்களா? டாட்டை லைட்டாக வைக்கணும். அடுத்து பாருங்கள், நாட் மச் குட். நாட்டு இது ஆட்டோன்னு வச்சுக்கோங்க, மச்ச ஆத்துன்னு வச்சுக்கோங்க, குட்டு ஊ. இந்த மூணுமே லைட் டேஷ் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இது ஈஸி உங்களுக்கு. எப்படின்னா இந்த இது ஆதா, இது ஆதா, இது ஆதா, இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு நான். ஓகேங்களா? ஸோ அது பிரகாரம் நம்ம போட்டுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போனால் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ நாம் இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஏ. ஓகேங்களா? அதாவது சாரி ஆ, தட்டு. இதை வந்து நம்ம கேட் வவல்னு சொல்லுவோம். லைட் டாட்டு ஃபஸ்ட் பிளேஸ். இதை வந்து நம்ம கேட் வவல்னு சொல்லுவோம். என்ன கேட் வவல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏன்னு சவுண்டு வரும். ஸோ நீங்கள் இந்த கேட்டை சொல்லி பாருங்கள், கேட், கே ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி, அந்த ஏன்னு சவுண்டு வருதுங்களா, அந்த ஏன்னு சவுண்டு வந்தாலே அதை வந்து நம்ம கேட் வவல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரோக் பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த கேட் வவல் வந்துச்சுன்னா லைட் டாட்டு ஃபஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா? புள்ளி லைட்டாக வைக்கும், டார்க் வச்சிடக்கூடாது நீங்கள். இப்போ பாருங்கள், பேக், ஃபஸ்ட் எக்ஸைஸ் பேக்கை பிரிங்க, பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் கே. இந்த ஏன்னு சவுண்டு வருதுங்களா, இந்த ஏன்னு சவுண்டு வந்து என்னது, கேட் வவல், லைட் டாட்டு ஃபஸ்ட் பிளேஸ். ஸோ என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது, பி ஸ்ட்ரோக்கு கேக்கு, பி போட்டு கே, பிக்கு அப்புறம் ஏ, பேக், லைட்டாக புள்ளி வைக்கணும், அவ்வளோதான், பேக். ஓகேங்களா? பேக். அடுத்து பேக் பாருங்கள், பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் கே. இங்கே இந்த ஏன்னு சவுண்டு வருதுங்களா, ஏன்னு சவுண்டு வந்தாலே லைட் டாட்டு ஃபஸ்ட் பிளேஸ். இப்போ என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது, பி ஸ்ட்ரோக், கே ஸ்ட்ரோக்கு, பி போட்டு கே, பேக், பேக், பேக். அடுத்து டேப். ஸோ டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. ஸோ பாருங்கள், ஏன்னு சவுண்டு வந்தால், இந்த ஏன்னு சவுண்டு வந்தாலே அது கேட் வவலு, லைட் டாட்டு ஃபஸ்ட் பிளேஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஷார்ட்கட் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து மற்ற பக்கம் எப்படின்னு தெரில, பட் நான் வந்து டிஃப்ரென்ஸ் நான் கண்டுபிடிச்சது. ஓகேங்களா? கேட் வவல் ஏன்னு சவுண்டு வருது. ஸோ டேப், ஏங்கிறது ஃபஸ்ட் பிளேஸு, டின்ன ஸ்ட்ரோக்கு, டி ஸ்ட்ரோக்கு, பி ஸ்ட்ரோக்கு இருக்குது. ஸோ டி போட்டு பி, டேப், டி பி டேப், கூட முட்டக்கூடாது, டேப். அடுத்து கேப், கே ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. ஸோ ஏனா ஃபஸ்ட் பிளேஸு, கே ஸ்ட்ரோக்கு, பி ஸ்ட்ரோக்கு, கே போட்டு பி, கேப், லைட்டாக புள்ளி வைக்கணும், கேப், கேப். அடுத்து கேட்ச், கே ப்ளஸ் ஏ ப்ளஸ் இச்சு, கேட்ச். ஸோ கேட்ச், அவ்வளோதான். ஸோ ஏன்னு சவுண்டு வந்தாலே உங்களுக்கு லைட் டாட்டு ஃபஸ்ட் பிளேஸ். ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரை மெஜாரிட்டி சி லெட்டர் வந்து கேவாக சவுண்டு வரும் உங்களுக்கு மெஜாரிட்டி. இப்போ கேட்சு, கேப்பெல்லாம் பாருங்கள், கே தான் போடுவோம் நம்ம. ஸோ நம்ம சிக்கு வந்து நம்ம ஸ்ட்ரோக் பார்க்கல, வவல் பார்க்கலாம் சொல்லக்கூடாது. சீன்னு வந்தாலே அது கே தான் மென்ஷன் பண்ணும் உங்களுக்கு. அதாவது கேவோட ப்ரொனவுன்ஸ் சவுண்டு தான் உங்களுக்கு வரும். ஸோ அதான் கே ஸ்ட்ரோக் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு லைட் டாட் ஃபஸ்ட் பிளேஸ் வராது புரிஞ்சவங்களுக்கு, கேட் வவல் புரிஞ்சவங்களுக்கு அவ்வளோதான். ஆனால் அடுத்து செகண்ட், இந்த ரெண்டு ஈஸி உங்களுக்கு, நார்மலாக நீங்கள் பார்த்தது தான். என்னது, பென், ஏ, லைட்டாக ஏ வந்து லைட்டாக வந்துச்சுன்னா செகண்ட் பிளேஸு லைட் டாட். ஓகேங்களா? ஸோ டெக்கு, ஸோ டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் கே. அப்போ ஏன்னு என்னது, லைட் டாட்டு செகண்ட் பிளேஸ். இதே ஏ நெடிலாக வந்தால் திக்கு டாட்டாக வரும் உங்களுக்கு, ஏ அப்படியே லைட் டாட். அப்போ டி ஸ்ட்ரோக்கு டச் ஆகிட்டு அப்படியே கே போடும், டெக். செகண்ட் பிளேஸ் லைட்டாக புள்ளி, டெக், அவ்வளோதான். அடுத்து டெல், டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் எல். ஸோ ஏன்னு என்ன சொல்லிக்கிறேன், லைட் டாட்டு செகண்ட் பிளேஸுங்களா. அப்போ என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது, டி ஸ்ட்ரோக்கு எல், டெல், டெல், டெல். அது டெப்ட், டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் டி, டெப்ட். ஓகேங்களா? ஸோ 3 வேர்டு வந்திருக்கு ஏ வவல். அப்போ டி போட்டு பி போட்டு டி, டிக்கு அப்புறம் ஏ, டெப்ட். ஸோ டே பி டி, டெப்ட், டெப்ட். அடுத்து செக்கு, சே ப்ளஸ் ஏ ப்ளஸ் கே,
செக் ஓகேங்களா. ஸோ செக்னா ஏ சவுண்டு வந்தால் லைட் டாட்டு செகண்ட் பிளேஸ். ஸோ சே போட்டு கே, சேக்கு அப்புறம் ஏ செக், அவ்வளோதான். அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து ரெட்டு பாருங்கள், ஆர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி. ஸோ ஏ சவுண்ட் வந்திருக்குங்களா, அப்போ ஏன்னா லைட் டாட்டு செகண்ட் பிளேஸ். அப்போ ஆர் ஸ்ட்ரோக்கை கோட்டு மேலே ஸ்டார்ட் பண்ணி டி கோட்டு மேலே முடிக்கணும். அப்போ ரெட் செகண்ட் பிளேஸ், ரெட் அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ ஏ வவல் முடிஞ்சு. அடுத்து தேர்டு இ வவல் ஓகேங்களா. லைட் டாட்டு தேர்ட் பிளேஸ், ஈஸ். இது பாருங்கள் இல், இ ப்ளஸ் எல். இது நல்லா பார்த்துக்கோங்க. இத்தனை நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் என்னது, ஒரு ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் தான் வவ்வல் வரும். ஆனால் இல்லைல்ல பாருங்கள், வவ்வலுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அப்போ என்னது, இது வந்து பிஃபோர் வவல். அப்போ என்ன பண்ணோம்னா, இன்னும் எல் ஸ்ட்ரோக் மட்டும் தான் இருக்கா, எல் போட்டுட்டு பிஃபோர் என்னது கோட்டுக்கு முன்னாடி ஈனா இங்கே இல் படிக்கணும். இல். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது இங்கே ஃபஸ்ட்டு பிஃபோர்னா ஃபஸ்ட் வவல் படிச்சுட்டு தான் ஸ்ட்ரோக் படிக்கணும். ஆஃப்டர்னா ஸ்ட்ரோக்கை படித்து வவலுக்கு போகணும். அப்போனா இ ப்ளஸ் எல் இல் இந்த மாதிரி தான் படிக்கணும் நீங்கள் ஓகேங்களா. இதுதான் பிஃபோர் வவல் ஓகேங்களா. இது நான் அடுத்த ஒரு தேர்ட் பார்ட்டில் போடுறேன். பிஃபோர் வவல், ஆஃப்டர் வவல், மல்டிபிள் வவல்ஸ் கலந்து ஒரு லாங் வவலும் கலந்து ஷார்ட் வவலும் கலந்து ஒரு பார்ட்டாக போகிறோம். அது பார்த்து இன்னும் டீட்டெயிலாக புரியும் ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் பில், பி ப்ளஸ் இ ப்ளஸ் எல். ஸோ பில் ஓகேங்களா. இ வந்துடுச்சுங்களா. அப்போ தேர்ட் பிளேஸ்னால் பியை த்ரூ பண்ணி எல். இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு. இது வந்து இன்டர்வீனிங் வவல்னு சொல்லுவாங்க. அது அப்போ என்னென்னா, இப்போ இ போடு, இ பாருங்கள், ஈனா தேர்ட் பிளேஸா. அப்போ ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். இங்கே நீங்கள் புள்ளி வச்சிங்கன்னா பிக்கு அப்புறமா இல்லை எல்லுக்கு முன்னாடியான குழப்பம் வந்துடும் கரெக்டாக உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கு பேர் இன்டர்வீனிங் வவல்னு சொல்லுவாங்க. இதை ஒரு சாப்டராகவே தேர்ட் சாப்டர் வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த சாப்டரே நம்ம வவல்ஸ் எல்லாம் அதை கற்றுக்கிட்டோம்னா தேர்ட் சாப்டர் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்டர்வீனிங் வவல்னால் ஒன்றும் கிடையாது. ஸோ ரெண்டு ஸ்ட்ரோக்கு அட்டாச் ஆகி பிரிக்கும்போது தேர்ட் பிளேஸில் வவல் வந்துச்சுன்னா, இன்டர்வீனிங் வவல் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸில் புள்ளி வைக்கணும். ஸோ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் பில், ஸோ பிஎல். அப்போது இது இங்கே வச்சா குழப்பமாயிரும். ஸோ அப்போ என்னதுக்கு இன்டர்வீனிங் வவல்னு பேர். இதுக்கு இந்த மாதிரி எப்படி சால்வ் பண்ணோன்னா, இன்டர்வீனிங் வவல் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ் இங்கே வைக்கணும். இதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக் என்னது எல்லுக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ்னால் மேலே. அப்போ பி ப்ளஸ் இ எல் பில். ஸோ இந்த மாதிரி தான் போய் பில். அதே மாதிரி சில் பாருங்கள், சே ப்ளஸ் இ ப்ளஸ் எல். ஸோ சேம். அப்படின்னா ஈனா சேனா தேர்ட் பிளேஸ், சே போட்டு எல்லு, சேக்கு அப்புறம் ஈனா இங்கே வச்சா நம்ம குழப்பமாயிரும். ஸோ இன்டர்வீனிங் வவல். அப்போ என்ன பண்ணணும், சேக்கு அடுத்த ஸ்ட்ரோக் என்னது எல்லுக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ்னால் பிஃபோர்னா இங்கே தேர்ட் பிளேஸ்னால் சே ப்ளஸ் இ சி எல் சில். இன்டர்வீனிங் வவல்னால் அது எப்படி சால்வ் பண்ணோன்னா, ஒரு ஸ்ட்ரோக்குக்கு இன்டர்வீனிங் வவல் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ், அதாவது பிஃபோர் தேர்ட் பிளேஸ் வைக்கணும் நீங்கள். அடுத்து கில் பாருங்கள். ஸோ கே ப்ளஸ் இ ப்ளஸ் எல். அப்போனா கேஎல் இங்கே வச்சா கூட ஓகே தான், பட் தெரியும். இருந்தாலும் இன்டர்வீனிங் வவலே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போனா இதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக் என்னது எல்லுக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ்னால் கே ப்ளஸ் இ கில் ஓகேங்களா. கில் நீங்கள் இப்படி கூட வைக்கலாம். இதில் இங்கே வைக்கலாம், உங்களுக்கு புரியும். ஏன்னா இது ஹரிசாண்டலில் தெரியும் நமக்கு. இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வச்சு பழகும். இதில் இந்த மாதிரி வைக்கலாம், இந்த மாதிரி வைக்கலாம் நீங்கள், அது உங்கள் கன்வீனியன்ட்டை பொறுத்து. ஸோ அடுத்து மில். ஸோ எம் ப்ளஸ் இ ப்ளஸ் எல். ஸோ எம் போட்டு எல்லு, ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் இங்கே வச்சாலும் வைக்கலாம். இல்லாட்டி அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ்னால் எம்இஎல் மில். ப்ரொசீஜர் படி பார்த்து இங்கே தான் வைக்கணும் நீங்கள் ஓகேங்களா. மில் அவ்வளோதான். ஸோ இன்டர்வீனிங் வவல் புரியுன்னு நினைக்கிறேன். இன்டர்வீனிங் வவல் வந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ரோக்குக்கு அடுத்த ஸ்ட்ரோக்குக்கு பிஃபோர், அதாவது முன்னாடி தேர்ட் பிளேஸ் வைக்கணும். தேர்ட் பிளேஸ் வைக்கும்போது இப்போ பாருங்கள், சில்னா சே ப்ளஸ் இ, ஃபஸ்ட்டு சே போட்டு இ படிச்சுட்டு எல் படிக்கணும் நீங்கள் ஓகேங்களா. இதை இன்டர்வீனிங் வவல்னு அர்த்தம். இதுக்காக நீங்கள் சே போட்டுட்டு சி போட்டுட்டு இங்கே ஒரு வவல் இருக்குது சே ப்ளஸ் இ சீல், இப்படிலாம் நீங்கள் படிக்கவே கூடாது நீங்கள் ஓகேங்களா. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ சே ப்ளஸ் இ சே இ சி அப்புறம் எல் சில், அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து டாட் வவல். ஸோ ஷார்ட் வவலில் வர 3 டாட் வவல், தட் பென் ஈஸ் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நாம் டேஷ் வவல் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ டேஷ் வவல் ஒன்றும் கிடையாது, இதுதான் டேஷ் வவல் உங்களுக்கு. ஸோ ஒரே நம்ம கேம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே ஃபைன். கரெக்டாக ஸ்க்ரீன் தெரியுதுல. ஸ்க்ரீன் தெரில அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக புரியல அந்த மாதிரி கமெண்ட் பண்ண நான் நெக்ஸ்ட் இதை நான் மாற்றிக்க அப்டேட் பண்ணிக்கிறேன் நான் உங்களுக்கு ஓகேங்களா.
ஸோ அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் டேஷ் வவல். ஸோ டேஷ் வவலில் 3 இருக்குது. நாட் மச் குட்டு. அதை வந்து இது வந்து A1, இது வந்து A2ன்னு வச்சுக்கோங்க, இதை A3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ A1 நாட்னா ஒன்றும் இல்லை. இப்போ டாக், இப்போ D ப்ளஸ் A ப்ளஸ் கே. ஆனா என்னது லைட் சவுண்டு. அப்போ ஆனா ஃபஸ்ட் பிளேஸ். ஆனால் டாட்டா டேஷான்னு தெரியும். அதுக்கு என்ன பண்ணோன்னா டாட் டோல் ஃபஸ்ட் பிளேஸ்க்கு என்னென்னா ஓ லெட்டர் பார்த்தீங்களா, ஓ லெட்டர் வந்து ஆவா மாறும். ஓ லெட்டர் ஆவா மாறுச்சுன்னா லைட் டாட்டு ஃபஸ்ட் பிளேஸ். இங்கே டாக்கில் ஓ லெட்டர் ஆவா மாறுதுங்களா, அப்போ லைட் டாட் ஃபஸ்ட் பிளேஸ். அப்போ டி போட்டு கே, டிக்கு அப்புறம் ஃபஸ்ட் பேர் டாக், டாக், டாக். அவ்வளோதான். அடுத்து ஷார்டு. இஷ்யூ ப்ளஸ் ஆ ப்ளஸ் டி, ஷார்டு. இங்கே பார்த்தீங்களா ஓ லெட்ரு ஆவா மாறிச்சா, ஓ லெட்ரு ஆவா மாறிச்சுன்னா லைட் டாட்டு ஃபஸ்ட் பிளேஸ். அப்போ இஷ்யூ போட்டு டி, ஷார்டு. இஷ்யூக்கு அப்புறம் தான் வருது ஷார்டு, ஷார்ட். அடுத்து ராடு பாருங்கள், ஆர் ப்ளஸ் ஆ ப்ளஸ் டி. இங்கே பாருங்கள் ஓ லெட்ரு உங்களுக்கு ஆவாமல் வருது உங்களுக்கு, அப்போ லைட் டாட் ஃபஸ்ட் பிளேஸ், அப்போ ராடு. அவ்வளோதான், ராட். அடுத்து பாருங்கள் ராக். ஸோ ராக்னா ஆர் ப்ளஸ் ஆ ப்ளஸ் கே. இங்கே ஓ லெட்ரு ஆவாமல் வருது உங்களுக்கு, அப்போ ரா போட்டு கே, ரா ஆர் போட்டு கே, ராக். ஓ லெட்ரு ஆவாமல் மாறிச்சுன்னா லைட் டாட்டு ஃபஸ்ட் பிளேஸ். அடுத்து மார்க். எம் ப்ளஸ் ஆ ப்ளஸ் கே, மார்க். ஸோ ஓ லெட்ரு உங்களுக்கு ஆவாமல் மாறுதுன்னா எம் போட்டு கே, மார்க். ஸோ 99% ஓ லெட்ரு ஆவாமல் மாறிச்சுன்னா லைட் டேஷு ஃபஸ்ட் பிளேஸ். இது வந்து நாட் பபுள். அடுத்து பாருங்கள், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு மச் பபுள். ஸோ மச்சுனா ஒன்றும் இல்லை, லைட் டேஷு செகண்ட் பிளேஸு A3ன்னு வச்சுக்கோங்க. இது எப்படின்னா யூ லெட்ரு வந்து ஆவாமல் வரும் உங்களுக்கு. ஓ லெட்ரு ஆவாமல் மாறிச்சுன்னா லைட் டாட்டு ஃபஸ்ட் பிளேஸு, யூ லெட்ரு ஆவாமல் மாறிச்சா லைட் டாட்டு செகண்ட் பிளேஸ். 98% யூ லெட்ரு ஆவாக தான் மாறும் உங்களுக்கு. ஓகேங்களா, அப்படி வந்துச்சுன்னா லைட் டேஷு செகண்ட் பிளேஸ். ஓகேங்களா. இப்போ டச்சு. டி ப்ளஸ் ஆ ப்ளஸ் இச்சு. இங்கே பாருங்கள் யூ லெட்ரு ஆவாமல் மாறுதா, அப்போ லைட் டேஷ் செகண்ட் பிளேஸா, அப்போ டி ஸ்டோக்கு செகண்ட் பிளேஸாக டச் பண்ணிவிட்டு இப்போ சே போகணும், டச், டச் லைட்டாக போடணும் பபுள், டச். அவ்வளோதான். டம்பு. டி ப்ளஸ் ஆ ப்ளஸ் இம்பு. ஓகேங்களா. ஸோ யூ வந்து ஆவா வருது, அப்போது டி போட்டு இம்பு, டம்பு, டம்பு. ஓகேங்களா, டம்பு. அடுத்து பாருங்கள் ரங்கு. ஆர் ப்ளஸ் ஆ ப்ளஸ் இங்கு. அப்போது இங்கே யூ லெட்ரு ஆவா மாறுதா, அப்போ ரங்குனா செகண்ட் பிளேஸ், ரங்கு. ஓகேங்களா, ரங்கு, ரங்கு. அடுத்து பாருங்கள் லங்கு. எல் ப்ளஸ் ஆ ப்ளஸ் இங்கு. ஸோ யூ லெட்ரு ஆவா மாறுது உங்களுக்கு, அப்போ லைட் டேஷ் செகண்ட் பிளேஸ், லங்கு, லங்கு, லங்கு. அடுத்து பாருங்கள் டச்சு. பாருங்கள் டி ப்ளஸ் ஆ ப்ளஸ் இச்சு. இங்கே ஓ லெட்ரு ஆவாமல் மாறுது, யூ லெட்ரு ஆவாமல் மாறுது. இங்கே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் பிளேஸ் போகிறனாலும் போடுங்க, செகண்ட் பிளேஸ் போகிறனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா. எப்படி பார்த்தாலும் நம்ம இங்கிலீஷ் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ டச்சுனா டிஓயு சேஸ் நம்ம எழுத தான் போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதனால் இங்கே வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஸ்பீடு வந்துட்டிங்கன்னா வவ்வலை யூஸே பண்ண மாட்டீங்க. ஆனால் இனிஷியலாக ஸ்பீடு வர வரைக்கும் வவ்வல் நீங்கள் வச்சு பழகினா தான் உங்களுக்கு ஸ்பீடில் வவ்வல் இல்லாமல் உங்களால் எழுத முடியும். அதனால தான் வவ்வலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நம்ம. ஓகேங்களா. ஸோ டச்சு. டி ப்ளஸ் ஆ ப்ளஸ் இச்சு. ஸோ இது வந்து யூ லெட்ரு ஆவா வச்சோம்னா டச், டச். ஓ லெட்ரு ஆவா வச்சோம்னா டச், இந்த மாதிரி டச். அவ்வளோதான். உங்களுக்கு புரியுது உங்களுக்கு. அடுத்து தேர்டு லாஸ்ட்டு, இது ஈஸி தான் உங்களுக்கு. குட்டு. ஓகேங்களா. குட்டுனா குட்டு ஊ. ஓகேங்களா. லைட் டேஷு தேர்ட் பிளேஸ். இது பாருங்கள் இன்டர்வீனிங் வவல் வரும் உங்களுக்கு. டுக்கு. டி ப்ளஸ் ஊ ப்ளஸ் கே. ஊனா லைட் டேஷு தேர்ட் பிளேஸ். அப்போ டுக்குனா டீயை த்ரூ பண்ணி கே, ஊனா தேர்ட் பிளேஸ், ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். அப்புறம் இன்டர்வீனிங் வவல், அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ் இங்கே வைக்கும் நம்ம. டுக். ஓகேங்களா. டுக், டுக். டி ப்ளஸ் ஊ ப்ளஸ் கே, டுக். ஓகேங்களா. ஸோ டுக்கு உங்களுக்கு. அடுத்து ஷுக்கு பாருங்கள். இஷ்யூ ப்ளஸ் ஊ ப்ளஸ் கே. அப்போ ஊனா தேர்ட் பிளேஸு, இஷ்யூ போட்டு கே. இஷ்யூக்கு அப்புறம் ஊனா ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸு. இங்கே வச்சா குழப்பம் ஆயிருன்னா அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ் இங்கே வைக்கணும். ஷுக், ஷுக், ஷுக். இஸ் ப்ளஸ் ஊ ஷூ கே. அடுத்து புக்கு. பி ப்ளஸ் ஊ ப்ளஸ் கே. ஸோ பி த்ரூ பண்ணி கே. ஊனா தேர்ட் பிளேஸு, ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸு. ஸோ இன்டரிங் அவல்னா அடுத்த ஸ்ட்ரோக் முன்னாடி தேர்ட் பிளேஸ். பி ப்ளஸ் ஊ கே, புக், புக்,
புக். அடுத்து லுக்கு பாருங்கள், எல் ப்ளஸ் ஊ ப்ளஸ் கே, லுக். அப்படின்னா எல்லை த்ரூ பண்ணி கே, எல்லுக்கு அப்புறம் ஊனா இங்கே வச்சா குழப்பீர், கண்டிப்பாக குழப்பீர். அப்படின்னா மேலே வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டோக்கு முன்னாடினா மேலே லுக்கு. அப்போது லுக்கு, லுக்கு, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் புஷ்ஷு, பி ப்ளஸ் ஊ ப்ளஸ் இஷ், புஷ். இங்கே வந்து யூ வந்துருக்கு. ஸோ வந்து யூ வந்தால் லைட் டேஷ் செகண்ட் ப்ளேஸ்லாம் பார்க்கவே கூடாது. ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள். அங்கே வவ்வல் ஆ வந்தால் ஃபஸ்ட் ப்ளேஸு, ஊ வந்தால் தேர்ட் பிளேஸ். நீங்கள் வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே கூடாது, ப்ரனவுன்ஸ் பண்ணிப்பாங்க. அதிலே ப்ரனவுன்ஸ் சொல்லி என்னென்ன ஸ்ட்ரோக்கு வவ்வல் அது தெளிவாக தெரிஞ்சிடும். புஷ்ஷில் பாருங்கள், பி ஊ எஷ், புஷ். அப்போ பி போட்டு இஷ்ஷு. ஸோ பிக்கு அப்புறம் இங்கேயும் போடலாம், இல்லாட்டி இப்படியும் போடலாம், புஷ். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டேஷ் வவ்வல் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ ஹோம்ஒர்க் என்ன எழுதணும்னா, டேஷ் வவ்வல்னா சாரி ஷார்ட் வவ்வல் அப்படின்னா ஹோம்ஒர்க் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் 6 ஃபுல்லாக முடிச்சு, எக்ஸசைஸ் 6 நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா ஷார்ட் வவ்வலை நீங்கள் ஃபெமிலியர் ஆகிட்டிங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ எக்ஸசைஸ் 5 வந்து லாங் வவ்வல், எக்ஸசைஸ் 6 வந்து ஷார்ட் வவ்வல். ஸோ எக்ஸசைஸ் 6 ஷார்ட் வவ்வலில் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கையும் செப்பரேட்டாக 5 லைன் இருக்கணும். அதேமாதிரி லாங் வவ்வலையும் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் செப்பரேட்டாக 5 லைன் இருந்தால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஓகேங்களா, இதோட ஷார்ட் வவ்வல் முடிஞ்சிச்சு. ஸோ தேர்ட் பார்ட்டில் வந்து எக்ஸசைஸ் 7 அதே மாதிரி ப்ரிசீடிங் அண்ட் ஃபாலோயிங் வவ்வல்ஸாக நடத்துகிறேன் நான். அதாவது 2-3 வவ்வல் சேர்ந்து வரும் உங்களுக்கு. அது எப்படி நடத்தும் தேர்ட் பார்ட் நடத்துகிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 சாப்டர், ஃபஸ்ட் சாப்டரு கான்சனன்ஸு, செகண்ட் வவ்வல்ஸ், இந்த 2 தெளிவாக ஃபெமிலியர் ஆகிட்டிங்கன்னா தேர்டு 4th 5th 6th சாப்டரில் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் உங்களுக்கு போயிடும், ஓகேங்களா. ஸோ இதோட நம்ம ஷார்ட் வவ்வல் முடிச்சிக்கலாம். ரெண்டாவது தேர்ட் பார்ட்டில் மல்டிபிள் வவ்வல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. வேறு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஆன்லைன் கிளாஸில் வந்து எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ ஷார்ட் அண்ட் சிஓஏ எல்லாமே ஜூனியர் சீனியர் சிஓஏ அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ வேணுங்கிறீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கிளாஸ் ஃபைண்ட் அப் பண்ணிக்கலாம்.